வணக்கம் நண்பர்களே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்மளோட சுபயோகம் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்மளோட வாழ்க்கையில சில நேரங்கள்ல என்ன பண்ணினாலும் அந்த வேலை கைகூடாம போயிடும். எவ்வளவு முயற்சி செஞ்சும் திருமணம் தள்ளி போயிட்டே இருக்கும். குடும்பத்துல ஒருத்தருக்கு அப்புறம் இன்னொருத்தருக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்துட்டே இருக்கும். தொழில்லயோ இல்ல வேலையிலயோ எவ்வளவு உழைச்சும் ஒரு முன்னேற்றமும் இருக்காது. மாசம் நல்லா சம்பாதிப்போம். ஆனா மாச கடைசியில கையில ₹1 கூட தங்காது. கைக்கு வந்தது வாய்க்கு எட்டாம போயிடும். இப்படி எல்லாமே தலைகீழா நடக்கும்போது நம்மளோட மனசுல இயல்பாவே ஒரு கேள்வி வரும். என்னடா இது, நம்ம குடும்பத்துல ஏதாச்சும் தோஷம் சாபம் இருக்குமோ அப்படின்னு யோசிக்க தோணும். அப்படி ஜோதிடத்திலையும் ஆன்மீகத்திலையும் அதிகமா பேசப்படக்கூடிய ஒரு விஷயம் தான் முன்னோர் தோஷம். இல்லாட்டி இதை பித்ரு தோஷம் அப்படின்னு சொல்லலாம். வீடியோவோட ஆரம்பத்திலேயே நான் ஒரு முக்கியமான விஷயத்த தெளிவா சொல்லிக்கிறேன். வாழ்க்கையில ஒரு தடங்களோ இல்ல ஒரு பிரச்சனையோ வந்த உடனே ஐயோ இது கண்டிப்பா முன்னோர் தோஷம் தான் அப்படின்னு நாமளா ஒரு முடிவுக்கு வரக்கூடாது. ஜோதிட ரீதியா ஒருத்தரோட ஜாதகத்தை முழுமையா ஆராய்ஞ்ச பிறகுதான் பித்ரு தோஷம் இருக்கா இல்லையா அப்படின்னு ஒரு கணிப்புக்கு வர முடியும். அதே போல இன்னைக்கு நம்ம பார்க்க போற சில அறிகுறிகள் எல்லாமே பல தலைமுறைகளா ஜோதிடத்திலையும் ஆன்மீக நம்பிக்கைகளையும் சொல்லப்பட்டு வரக்கூடிய விஷயங்கள் மட்டுமே. இது அறிவியல் பூர்வமா நிரூபிக்கப்பட்ட விஷயங்கள் கிடையாது. அப்படின்னா ஜோதிடத்துல எதை பித்ருதோஷம்னு சொல்றாங்க? அதுக்கான பொதுவான அறிகுறிகள் என்னென்ன? ஜாதகத்துல எந்தெந்த கிரக அமைப்புகள் இதோட தொடர்பு படுத்தப்படுது? முக்கியமா பயப்படாம ஆயிரக்கணக்குல பணம் செலவு செய்யாம நாமளே செய்யக்கூடிய எளிய பரிகாரங்கள் என்னென்ன? இதை பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல ரொம்ப தெளிவா விளக்கமா பார்க்க போறோம். இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஏன்னா வீடியோவோட கடைசியில முன்னோர்களுக்காக நாம செய்ய வேண்டிய எளிய தர்ப்பணம், தானம் மற்றும் வழிபாட்டு முறைகளை ரொம்ப எளிமையா விளக்கியிருக்கேன். முதல்ல முன்னோர் தோஷம் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். முன்னோர் தோஷம் இல்லாட்டி பித்ரு தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளோட ஆன்மீக மரபுலையும் ஜோதிடத்திலையும் ஒரு நம்பிக்கை இருக்கு. நம்மள இந்த உலகத்துக்கு கொண்டு வந்த முன்னோர்கள், அதாவது நம்மளோட மறைஞ்சு போன தாத்தா பாட்டி மூதாதையர்கள், அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நம்ம சரியா செய்யாம விடும்போது இல்லைன்னா அவங்கள முறைப்படி நாம நினைவு கூறாம மறக்கும் போது குடும்பத்துல சில தடங்கல்கள் வரலாம் அப்படின்னு சொல்லப்படுது. பித்ருக்கள் அப்படின்னா நம்ம முன்னோர்கள். தோஷம் அப்படின்னா தடை இல்லாட்டி குறைபாடு. அதாவது முன்னோர்களின் ஆசி நமக்கு முழுமையா கிடைக்காம போற நிலையத்தான் ஜோதிடத்துல பித்ரு தோஷம்னு குறிப்பிடுறாங்க. ஆனா இந்த ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும். முன்னோர்கள் நம்மள சபிக்க மாட்டாங்க. அவங்க நம்ம மேல அன்பும் பாசமும் வச்சிருந்தவங்க. நாம அவங்கள மறந்து வாழும்போது, அவங்களுக்கான ஆன்மீக நினைவேந்தலை செய்யாம இருக்கும்போது குடும்பத்தோட ஆன்மீக சங்கிலியில ஒரு இணைப்பு விடுபட்டு போகுது. அதைத்தான் தோஷம்னு சொல்றாங்களே தவிர முன்னோர்கள் ஏதோ கோபப்பட்டு நம்மள பழி வாங்குறாங்கன்னு நினைச்சு பயப்படக்கூடாது. ஜோதிட ரீதியா இதை எப்படி பாக்குறாங்கன்னா, ஒருத்தரோட ஜாதகத்தை கணிக்கும் போது சூரியன்றவர் தந்தையை குறிக்கிற கிரகம், சந்திரன்றவர் தாயை குறிக்கக்கூடிய கிரகம். 9ஆம் பாவம், ஒருத்தரோட 9ஆம் பாவம் பித்ருஸ்தானம்னு அழைக்கப்படும். முன்னோர்களோட இடம் இது. அடுத்ததா ராகு கேது நிழல் கிரகங்கள் இல்லாட்டி கர்ம வினையை குறிக்கக்கூடிய கிரகங்கள். சூரியனோடவோ இல்லாட்டி சந்திரன் கூடவோ ராகு கேது சேரும் போது இல்லாட்டி 9ஆம் அதிபதி பாதகமான இடங்கள்ல அமரும் போது ஜோதிடர்கள் பித்ரு தோஷ அமைப்பை பத்தி குறிப்பிடுவாங்க. ஆனா ஒரே ஒரு கிரக நிலையை மட்டும் வச்சுக்கிட்டு உனக்கு பித்ரு தோஷம் இருக்கு அப்படின்லாம் சொல்ல முடியாது. முழு ஜாதகம், லக்னம், தசாபுத்தி, கிரகங்களோட பார்வைகள், இப்படி பல விஷயங்களை சேர்த்து பார்த்தாதான் ஒரு தெளிவு கிடைக்கும். அதனால இந்த வீடியோல நான் சொல்ல போற அறிகுறிகளை கேட்டுட்டு ஐயோ எனக்கு இந்த அறிகுறி இருக்கே அப்ப எனக்கு தோஷம் தானா அப்படின்லாம் நீங்களா கற்பனை பண்ணிக்கிட்டு பயப்படக்கூடாது. சரி, இப்போ ஆன்மீக மரபுகள்ல சொல்லப்படக்கூடிய முதல் அறிகுறியை பார்க்கலாம். முதல் அறிகுறி குடும்பத்துல தொடர்ந்து ஏற்படக்கூடிய தடைகள். ஒரு குடும்பத்துல ஏதாச்சும் ஒரு நல்ல காரியம் எடுக்க நினைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஆரம்பத்துல எல்லாமே நல்லபடியா போகும். ஆனா கடைசி நேரத்துல அப்படியே கை நழுவி போயிடும். நல்ல வேலை கிடைக்கும், ஆனா ஆஃபர் லெட்டர் வராது. பிசினஸ்ல பெரிய லெவல்ல ஒப்பந்தம் பேசுவீங்க, ஆனா கடைசி நிமிஷத்துல கேன்சல் ஆகும். திருமண வரன் அமையும், எல்லாமே பிடிச்சிருக்கும், ஆனா பேச்சுவார்த்தை முடிவுக்கு வராது. இப்படி ஒரு குடும்பத்துல எந்த ஒரு சுபகாரியமும் தொடர்ச்சியா தள்ளி போயிட்டே இருக்கிறத சில ஜோதிட நூல்கள் பித்ருக்களின் ஆசி இன்மையோடு தொடர்பு படுத்துகின்றன. ஆனா நடைமுறை வாழ்க்கையில யோசிச்சு பார்த்தா இதுக்கு சரியான திட்டமிடல் இல்லாதது, பொருளாதார சூழ்நிலை இல்லாட்டி தகுந்த வழிகாட்டுதல் இல்லாம இருக்கிறது, இது மாதிரியான காரணங்களும் இருக்கலாம். அதனால உடனே இதை தோஷம்னு முத்திர குத்திடக்கூடாது. 2வது அறிகுறி பாத்தீங்கன்னா தலைமுறையா தொடரக்கூடிய பிரச்சனைகள். சில குடும்பங்களை கவனிச்சு பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பிரச்சனை தாத்தா காலத்துல இருந்திருக்கும், அப்புறம் அப்பா காலத்திலயும் இருக்கும். இப்போ பிள்ளைகளுக்கும் அதே பிரச்சனை தொடரும். உதாரணத்துக்கு திருமண தடை. அந்த குடும்பத்துல யாருக்குமே சீக்கிரம் கல்யாணம் ஆகாது. 35-40 வயசை தாண்டி தான் திருமணம் நடக்கும்.
அடுத்தது பாத்தீங்கன்னா வம்ச விருத்தி அடைகிறதுல தொடர்ச்சியான தடைகள் வந்து இருந்துகிட்டே இருக்கிறது. அதுக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா தலைமுறையா எவ்வளோ உழைச்சாலும் வறுமை இல்லாட்டி கடன் சுமையிலே வந்து இருக்கிறது. இப்படி ஒரே மாதிரியான கஷ்டங்கள் தலைமுறையா தொடரும் போது அதை பித்ரு கர்மா இல்லாட்டி முன்னோர்களோட வழியில வரக்கூடிய வினையின் தாக்கம் அப்படின்னு ஆன்மீகத்துல சொல்வாங்க. இங்க நம்ம கவனிக்க வேண்டிய உண்மை என்னன்னா, ஒரு குடும்பத்துல மரபியல் நோய்கள் எப்படி பரம்பரையா வருதோ அதே போல குடும்பத்துல முந்தைய தலைமுறையினர் எடுத்த தவறான முடிவுகள், நிதி மேலாண்மை இல்லாத பழக்க வழக்கங்கள் கூட அடுத்த தலைமுறையை பாதிக்கலாம். அதனால பரம்பரையா பிரச்சனை இருந்தா அதுக்கு ஆன்மீக காரணம் மட்டும்தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நடைமுறை காரணங்களையும் நாம ஆராயணும். 4வது அறிகுறி அப்படின்னு பாத்தீங்கன்னா மன அமைதி இல்லாம இருக்கிறது, காரணம் இல்லாத புரியாத தடைகள் வந்து ஏற்படுத்துறது. சிலருக்கு திடீர்னு மனசுக்குள்ள ஒரு உணர்வு வரும், நம்மளோட தாத்தா பாட்டிய சரியா கவனிச்சுக்கலையோ, அவங்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை ஒழுங்கா செய்யலையோ அப்படின்ற எண்ணம் அடிக்கடி மனசுல வந்து போய்கிட்டே இருக்கும். சில ஆன்மீக மரபுகள்ல என்ன சொல்றாங்கன்னா, அமாவாசை நாட்கள்ல இல்லாட்டி சில குறிப்பிட்ட காலங்கள்ல நம்மளோட மனசுல முன்னோர்களை பத்தின நினைவுகள் அதிகமா வர்றதே அவங்க நம்ம கிட்ட இருந்து அன்பையும் நினைவேந்தலையும் எதிர்பார்க்கிறாங்க அப்படின்றதுக்கான அடையாளம் தான். இத தோஷம் அப்படின்னு எதிர்மறையா பார்க்காம நம்மளோட முன்னோர்களை நாம நினைச்சு பார்க்க வேண்டிய நேரம் இது அப்படின்னு நேர்மறையா நாம எடுத்துக்கணும். அடுத்ததா பாத்தீங்கன்னா குடும்பத்துல அமைதி இல்லாம இருக்கிறது, குடும்ப உறவுகள் கிட்ட விரிசல் ஏற்படுறது. வீடுனாலே சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் வர்றது இயல்புதான். ஆனா சில வீடுகள்ல பாத்தீங்கன்னா காரணமே இல்லாம வீட்டுக்குள்ள நுழைஞ்சாலே ஒரு எரிச்சல் வரும். கணவன் மனைவிக்குள்ள எப்பவுமே நிம்மதியே இருக்காது. சின்ன விஷயத்துக்கு கூட பெரிய சண்டை வெடிக்கும். அண்ணன் தம்பிகளுக்குள்ள மனக்கசப்பும் பகையும் வரும். பெற்றோரையும் பெரியவங்களையும் மதிக்காத ஒரு சூழ்நிலை வந்து உருவாக்கும். ஒரு குடும்பத்துல நேர்மறை ஆற்றல் குறைஞ்சு எதிர்மறை ஆற்றல் அதிகமா இருக்கும்போது இந்த மாதிரி நடக்கும். முன்னோர்களோட ஆசை இல்லாத இடத்துல குடும்ப ஒற்றுமை குலையும் அப்படின்றது ஆன்மீக நம்பிக்கை. ஆனா நடைமுறையில சரியான புரிதல் இல்லாதது, விட்டு கொடுத்து போகாத மனப்பான்மை, பண பிரச்சனைகள் கூட இந்த சண்டைகளுக்கு காரணமா இருக்கலாம். அதனால வீட்டுல சண்டை வந்தா உடனே தோஷம்னு பழைய தூக்கி முன்னோர்கள் மேல போடாம உட்கார்ந்து பேசி அமைதியா தீர்க்கிறதுக்கு முயற்சி செய்யணும். அடுத்ததா பாத்தீங்கன்னா காரணம் புரியாத தடைகள் வந்து ஏற்படுறது. வாழ்க்கையில எல்லாமே சரியா இருக்கும், எல்லா கதவும் அடைச்ச மாதிரி இருக்கு, என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்ற மாதிரி ஃபீல் வரும். நல்ல தகுதி இருக்கும், திறமை இருக்கும், நல்ல படிப்பும் இருக்கும், ஆனா வாய்ப்புகளே கதவை தட்டாது. இந்த மாதிரி சிலர் புலம்புவாங்க, எவ்வளோ கடுமையா உழைச்சாலும் அதுக்கான பலனோ அங்கீகாரமும் கிடைக்காது. இப்படி காரணம் என்னன்னே தெரியாம வாழ்க்கையில வர தடைகளை ஜோதிடத்துல பித்ரு தடை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்மளோட முன்னோர்களை நினைவுபடுத்துறதுக்கு நம்மளோட ஆன்மீக மரபுல ஏன் அமாவாசை நாளை ரொம்ப முக்கியமா வச்சிருக்காங்க தெரியுங்களா? இயற்கை ரீதியாவே அமாவாசை அன்னைக்கு சூரியனும் சந்திரனும் ஒரே நேர்கோட்டுல வராங்க. சூரியன் அப்படின்றது பித்ருக்காரகன், தந்தை, முன்னோர்கள். சந்திரன் அப்படின்றது மாத்திருக்காரகன், தாய். இந்த 2 முக்கிய கிரகங்களும் ஒன்று சேரும் நாள் தான் அமாவாசை. அதனாலதான் அமாவாசை அன்னைக்கு நாம செய்யற வழிபாடு, தியானம், தானம் எல்லாமே ரொம்ப சக்தி வாய்ந்ததா கருதப்படுது. சரி, இப்போ இந்த தர்ப்பணம் அப்படின்னா என்னன்றத பார்க்கலாம். தர்ப்பணம் அப்படின்ற இந்த வார்த்தைக்கு திருப்திப்படுத்துதல் அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு. எங்களை இந்த உலகுக்கு கொண்டு வந்து எங்களுக்கு வழிகாட்டிய முன்னோர்களே, உங்களை நாங்க மறக்கல, உங்களுடைய நல்ல நினைவுகளுக்கு நாங்க நன்றி செலுத்துறோம் அப்படின்னு சொல்லி எல் மற்றும் தண்ணீர் தெளிச்சு செய்யக்கூடிய ஒரு நன்றி அறிவிப்பு சடங்கு தான் இந்த தர்ப்பணம். தர்ப்பணம் செய்ய முடியலன்னா என்ன பண்றது? நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும், எனக்கு முறையா மந்திரங்கள் சொல்லி தர்ப்பணம் செய்ய தெரியாதே, இல்ல அதுக்கான சூழ்நிலை இல்லையே, நான் என்ன பண்றது அப்படின்னு கேட்பாங்க. கவலையே படாதீங்க. தர்ப்பணம் செய்ய முடியாதவங்க அமாவாசை அன்னைக்கு காலையில குளிச்சுட்டு வீட்டுல விளக்கேத்தி முன்னோர்களை மனசார நினைச்சு கும்பிடலாம். காகத்துக்கு அன்னம் வைக்கலாம். காகங்கள் வந்து பித்ருக்களின் வடிவமா வந்து கருதப்படுது. பசியோடு இருக்கிற யாராவது ஒருத்தருக்கு இல்லாட்டி முதியவர்களுக்கு உணவு அளிக்கலாம். இங்க முக்கியமானது சடங்குகளை விட உங்க மனசுல இருக்கிற உண்மையான நன்றி உணர்வு மட்டும்தான். இப்போ மிக மிக முக்கியமான பகுதிக்கு வந்திருக்கோம். யாராவது உங்ககிட்ட வந்து உனக்கு பயங்கரமான பித்ரு தோஷம் இருக்கு, 10,000 ரூபாய் கொடு, 20,000 ரூபாய் கொடு, நான் பெரிய யாகம் பண்ணி தோஷத்தை நிவர்த்தி பண்ணி தரேன் அப்படின்னு சொன்னா தயவு செஞ்சு பயந்து போயிட்டு உடனே பணத்தை கொட்டிடாதீங்க. தோஷம்னு சொல்லி யாரையும் பயமுறுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஆன்மீகத்துல பரிகாரம் அப்படின்றது பயத்துல செய்யற விஷயம் கிடையாது, அன்பினாலும் மனித நேயத்தினாலும் செய்ய வேண்டிய விஷயம். இப்ப நம்ம பார்க்க போற பரிகாரங்கள் எல்லாமே நீங்களே உங்களோட சொந்த செலவுல ரொம்ப எளிமையா மன அமைதியோட செய்யக்கூடியது. அமாவாசை அன்னைக்கு எல் தீபம் ஏத்துறது, அமாவாசை அன்னைக்கு வழிபாடு பண்றது. 2வது எல் தீபம்.
பிரதி அமாவாசை அன்னைக்கு உங்களோட மறைந்த பெற்றோர் இல்லாட்டி முன்னோர்களை நினைச்சு வீட்டிலேயே நீங்க தீபம் ஏத்தி வழிபாடு பண்ணலாம். இல்லாட்டி சிவன் கோயில் இல்லாட்டி பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு எல் தீபம் ஏத்தி வழிபாடு பண்ணலாம். ரெண்டாவது பாத்தீங்கன்னா அன்னதானம் பண்றது. உலகத்திலேயே மிகச்சிறந்த தானம் எதுனா அதுதான் அன்னதானம். அமாவாசை அன்னைக்கு உங்களால முடிஞ்ச அளவு ஒரு நபருக்கோ இல்லாட்டி 2 நபருக்கோ, பசியோடு இருக்கிற முதியவர்களுக்கோ ஆதரவற்றவர்களுக்கோ வயிறார உணவு வாங்கி தாங்க. அவங்களோட வயிறும் மனசும் குளிரும் போது வர ஆசிர்வாதம் எந்த தோஷத்தையும் போக்கக்கூடிய சக்தி வாய்ந்தது. மூணாவதா பாத்தீங்கன்னா பசுமாடு, அது கூடவே பறவைகளுக்கு உணவு கொடுக்கறது. அமாவாசை நாட்கள்ல அகத்திக்கீரை, வாழைப்பழம் இல்லாட்டி அரிசி, தவிடு இந்த மாதிரி கொடுத்து பசுமாட்டை வழிபாடு செய்யுங்க. அதே மாதிரி பூஜை பண்றதுமே பித்ரு தோஷத்தை போக்கும். தினமும் இல்லாட்டி அமாவாசை நாட்கள்ல காக்கைக்கும் பறவைகளுக்கும் உணவு, தண்ணீர் வைங்க. நாலாவதா பாத்தீங்கன்னா முதியோர் இல்லங்கள் இல்லாட்டி ஆதரவற்றோருக்கு உதவி செய்யறது. தாய் தந்தையை இழந்து தவிக்கிற ஆதரவற்ற குழந்தைங்களுக்கு கல்வி உதவி செய்யறது, இல்லாட்டி முதியோர் இல்லத்துல இருக்கக்கூடிய பெரியவங்களுக்கு தேவையான ஆடைகள், மருந்துகள் வாங்கி தரது பித்ருக்களோட ஆசையை பெற்றுத்தரும் உங்களுக்கு. ஐந்தாவது பாத்தீங்கன்னா வாழும் பெற்றோரையும் பெரியவர்களையும் மதிக்கிறதே நிஜமான பரிகாரம். இறந்த பிறகு முன்னோர்களுக்கு பெரிய அளவுல திதி கொடுத்து சடங்குகள் செய்யறதை விட உங்க கூட வாழும் போதே பெற்றோரையும் வீட்டின் பெரியவர்களையும் அன்போடு கவனிச்சுக்கிறது தான் உண்மையான வழிபாடு. வீட்டுல இருக்கிற பெத்த தாயும் தந்தையும் முதியோர் இல்லத்துல தள்ளிட்டு இல்ல அவங்கள மனசு நோக்கும்படி பேசிட்டு அப்புறம் போயிட்டு அமாவாசை தர்ப்பணம் பண்றதுல எந்த பயனுமே இல்லைங்க. வாழும் பெற்றோரோட புன்னகையும் அவங்களோட ஆசீர்வாதமும் தான் உலகத்திலேயே மிகப்பெரிய பித்ருதோஷ நிவர்த்தி. இப்ப யாரெல்லாம் இந்த வழிபாடு செய்யணும், எப்போ செய்யணும் அப்படின்றத பார்க்கலாம். பலருக்கு இருக்கக்கூடிய சந்தேகம் இது. பொதுவா இந்து பாரம்பரிய வழக்கப்படி தாய் இல்லாட்டி தந்தையை இழந்த மகன்கள் தர்ப்பணம் மற்றும் திதி கடமைகளை செய்யணும். ஆனா பெண்கள் செய்யக்கூடாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா பண்ணலாம். ஒரு குடும்பத்துல ஆண் வாரிசு இல்லை அப்படின்னா மகள்கள் தங்களோட மறைந்த பெற்றோருக்காக நினைவேந்தல் செய்வதும் தான தர்மங்கள் செய்வதும் தாராளமாக பண்ணலாம். ஆன்மீகம் அன்பை அடிப்படையாக கொண்டதுதான், பாகுபாட்டு கிடையாதுங்க. அடுத்ததா எப்போல்லாம் செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மாதாந்திர அமாவாசை அப்போ, பிரதி மாதம் வரக்கூடிய மாதாந்திர அமாவாசை நாட்கள்ல நீங்க செய்யலாம். இல்லாட்டி மகாலய பட்சம் புரட்டாசி மாசத்துல வரக்கூடிய 15 நாட்கள் முன்னோர்களுக்கான சிறப்பு நாட்களா கருதப்படுது. இந்த காலத்துல செய்யக்கூடிய வழிபாடுகள் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. பெற்றோர் மறைஞ்ச அந்த குறிப்பிட்ட திதி இல்லாட்டி நட்சத்திர நாள்ல அவங்களுக்கு நீங்க நினைவேந்தல் செய்யலாம். நண்பர்களே, இந்த வீடியோ மூலமா நான் உங்களுக்கு சொல்ல விரும்புற ஒரே உண்மை இதுதான். வாழ்க்கையில கஷ்டமோ தடைகளோ வந்தா உடனே எனக்கு ஏதோ சாபம் இருக்கு, தோஷம் இருக்குன்னு நினைச்சு பயந்து நடுங்காதீங்க. தடைகள் வர்றது இயற்கை. அதை எதிர்நோக்க தைரியமும் சரியான திட்டமிடலும் நமக்கு வேணும். அதே நேரத்துல நம்மளோட வேர்களை நாம மறந்துடக்கூடாது. நம்மள இந்த பூமிக்கு கொண்டு வந்த நம்மளோட முன்னோர்களை மனசார நினைச்சு நன்றி செலுத்துறது நம்மளோட கடமை. முன்னோர்கள் வழிபாடு அப்படின்றது பயத்தை உருவாக்குறதுக்காக இல்லைங்க, நன்றி உணர்வை வளர்க்கறதுக்காகத்தான். அவங்க நமக்கு கத்து கொடுத்த நல்ல பண்புகள், நேர்மை, உழைப்பு, குடும்பப்பற்று இதையெல்லாம் நாம காப்பாத்தி நம்மளோட அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போறதுதான் நம்ம முன்னோர்களுக்கு கொடுக்கிற உண்மையான மரியாதை. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா கண்டிப்பா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. உங்களோட நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஏன்னா தோஷத்தை பத்தின பயம் தெளிஞ்சு எல்லாரும் நிம்மதியா வாழட்டும். இது போன்ற ஆன்மீகம், ஜோதிடம் மற்றும் வாழ்வியல் சார்ந்த பல பயனுள்ள தகவல்களுக்கு நம்மளோட சுபயோகம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி. மீண்டும் அடுத்த ஒரு பயனுள்ள வீடியோல சந்திப்போம். வாழ்க வளமுடன். வணக்கம்.